ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பல்லாவரம் சந்தை. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த பல்லாவரம் சந்தை இருக்குங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த சந்தை இருக்கும். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ஏ டு Z எல்லா பொருளுமே கிடைக்குங்க. புது பொருள்லேருந்து பழைய பொருள் வரைக்கும், அதாவது செகண்ட் ஹேண்ட் பொருள் கூட நிறைய இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச பொருள் வாங்குறதுக்கு கூடவே நினைக்காத பொருளும் கூடவே நம்ம 2-3 பொருளும் சேர்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். காலையில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அந்த அளவுக்கு பொருள்லாம் தீர்ந்து போகாமல் இருக்கும். மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது செடிங்கள்லாம் ரொம்பவே கம்மியாயிடுது. பெட் அனிமல்ஸ்லாம் வாங்குறதா இருந்தால் நிறைய சேல் ஆகிடுது. அதனால் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்றதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரலாம். அதே போலவே ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பொறுமையாகவே வாங்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ரேட்டை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறத விசாரிச்சுட்டு வாங்கினீங்கன்னா நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே சந்தையில் என்ட்ரு ஆனதும் நம்ம வண்டியை பார்க்கிங்கில் கொடுத்துலாம். அதுக்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. என்ட்ரு ஆனதும் பார்த்தீங்கன்னா செடிங்க தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு தெரு முழுக்க செடிங்க தான் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட விதைகள், தொட்டி, உரம் எல்லாமே கிடைக்குங்க. இந்த ரோஜா செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியே 60 ரூபா தான். நம்ம 2 எடுத்தால் 100 ரூபாய்க்கு தராங்க. இந்த செடியெல்லாம் எங்கள் ஏரியா கிட்ட பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் இங்கே அதே செடியே 60 ரூபாய்க்கு, அதாவது 2 எடுத்தால் 100 ரூபாய்க்கு தரணும் போது ரொம்ப தாராளமாக வாங்கலாம். எல்லா செடியுமே நல்ல செழிப்பாக இருக்குது. எல்லாமே பேக்கில் இல்லாமல் நம்மளுக்கு தொட்டிலே வச்சு விற்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் செடி வாங்குகிற ஐடியாவில் வந்தீங்கன்னா நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் நம்ம வச்சுட்டு இவங்ககிட்டயே கொடுத்துட்டு உள்ளே போய் மற்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் உள்ளே நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகும்போதே செடி வாங்குகிற ஐடியா இருந்தால் முதலே வாங்கிடுங்க. கடைசியாக வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னா கண்டிப்பாக செடிங்க எல்லாமே காலி ஆகிடும். மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மீதிலாம் இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கிற செடியை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வைக்கணும். நீங்கள் வெயிலில் எடுத்துன்னு போய் வச்சிட்டிங்கன்னா அந்த செடி வீணாயிடும். நீங்கள் பர்டிகுலராக கேட்டு விசாரிச்சுட்டு வாங்குங்க. அவங்க ஜென்ரலாக எல்லாத்தோட ரேட்டும் சொல்லி நம்மக்கிட்ட சேல் பண்ணிடுறாங்க. சில செடிகள் பார்த்தீங்கன்னா 2மே வைக்கலாம். அதாவது வெளியிலையும் வைக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம். அதுவும் கேட்டுக்கோங்க. எந்த செடி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் டீட்டெயிலாக கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் நீங்கள் செடி வாங்குறீங்கன்னா அதில் அவ்வளோவா குறைக்க மாட்டேன்றாங்க. 200, 300 செடியெலாம் வாங்கினா ஒரு 50 ரூபா போல் குறைக்கிறாங்க. நீங்கள் இப்போ 100 ரூபாய் செடியே ஒரு 4 போல் எடுத்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக அதில் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க கம்மி பண்ணலைன்னா கூட நீங்கள் நல்ல ரேட்டு கம்மி பண்ணி வாங்குங்க, கம்மி பண்ணுறாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு கூட நம்ம ஏரியாவில் கூட சேல் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வெரைட்டி எல்லாமே இருக்குது. மரங்கள்லேருந்து செடியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. தொட்டி உரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு கம்மியாக இருக்குது. இப்போ எங்கள் வீடு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம்லாம் 1 கிலோ 20லேருந்து 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே 5 கிலோவே 50 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது. இங்கேருந்து ஹோல்சேலில் வாங்கி கூட அவங்க செப்பரேட்டாக பேக் பண்ணி விற்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருள்லாம் விற்கிறாங்க. சில கடைகளில் எல்லாமே ஓப்பனாகவே இருக்குது. கடுகு, பருப்பு இது மாதிரி ஐட்டம் எல்லாமே ஓப்பனாகவே மூட்டையில் வச்சுருந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். சில கடைகளில் இந்த மாதிரி அழகாக அவங்களே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. டஸ்ட் எதுவும் ஆகாமல் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. பார்க்கும்போதே நம்ம கண்டிப்பாக எடுக்கணுன்ற அளவுக்கு தான் ரொம்ப அட்ராக்டிவாக அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த சைடில் இப்போ இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கெட் 20 ரூபாய் இருக்குது. இந்த அப்பளம் வரைக்கும் இருக்கிற எல்லா பொருளுமே 20 ரூபா தான். அதுக்கு கீழே இந்த வெந்தயம், கசகசா, இந்த மிளகாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கெட்டுமே 10 ரூபா தான். சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற அதே ரேட்டு தான் இங்கேயும் இருக்குது. நான் எல்லா பொருளும் எடுக்கல, ஒரு 5-6 பொருள் போல் தான் எடுத்தேன். எந்த பொருள் ரேட்டு நம்ம ஏரியாவில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கோ அந்த பொருள் மட்டும் எடுங்க. நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே அளவில் தான் இருக்குது. ரொம்ப டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு கவருக்கு உள்ளே இருக்க பொருள் கூட நம்ம பார்க்கும்போதே தெரியும் இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல, நல்லாவே இருக்குது பொருள் எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, புளி, பூண்டு இது எல்லாமே கடைகளில் விற்கிறாங்க. இது எல்லாமே குறைஞ்சது 1 கிலோவாவது வாங்கணும். சிலதெல்லாம் 2 கிலோ வாங்கினா தான் தராங்க. இதில் ஹோல்சேலில் சில இது நம்ம வீடு பக்கத்துலலாம் பெட்டி கடைலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களாம் இங்கே ஹோல்சேலில் வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கம்மியாக தரமாட்டேன்றாங்க. ஒரு சில கடைகளில் மட்டும்தான் குறைஞ்சது 1/2 கிலோவாவது வாங்குற மாதிரி விற்கிறாங்க. காய்கறி பார்த்தீங்கன்னா இதே போல தான், குறைஞ்சது 1 கிலோவாவது வாங்கணும். அதுக்கு கம்மி தரமாட்டேன்றாங்க. அது கம்மியாக வாங்கணுன்னா இஞ்சி, பச்சை மிளகா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்குது. காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கு.
1 கிலோலாம் காய்கறி வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நான் வந்து தேவைக்கேற்ப தான் வாங்கி நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஸ்டோர் பண்ணுவேன். அதனால காய்கறிகள்லாம் பெருசா நான் வாங்கல. காலிஃப்ளவர், பச்சை மிளகாய், இஞ்சி இது மாதிரி தான் நான் வாங்குனேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கத்திலாம் வந்து நெறைய வச்சிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான இது மாரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து ஒரே கடையிலேயே நெறைய வச்சிருக்காங்க. நெறைய வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 கடை இருக்கு. ரொம்ப நீட்டா ஆர்கனைஸ் பண்றாங்க. இவங்க இத மாரி அடுக்கி வைக்கிறதுக்கே காலையில ஒரு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அழகா நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. பாருங்க எல்லா இரும்பு பொருளுமே இருக்கு. கட்டிங் பிளேயர், மண்வெட்டி இருக்கு, ஆக்ஸா பிளேட் இருக்கு. இது கூடவே வந்து அருவாள்மனையும் வச்சிருக்காங்க. அப்புறம் கடாய், தவா இருக்கு. எல்லாமே இருக்கு. குழி பணியார சட்டி இருக்கு, ஆப்பச்சட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து நல்லா வந்து ரேட்டு கம்மி பண்ணி கேட்டு வாங்குங்க. நான் இதில் வந்து 2 கடாய் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா ரேட்டு கம்மி பண்ணி வாங்கினேன், தராங்க. இது வந்து இன்னொரு கடையில் எடுத்திருக்கேன். கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்டது இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 4-5 கடையில் ரேட்டை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஒரு கடையில் 50 ரூபா கம்மி பண்ணுறாங்க, ஒரு கடையில் 100 ரூபா கம்மி பண்ணுறாங்க. அதனால் 2-3 கடை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் பண்ணி எங்கே வாங்கணுமோ அங்கே வாங்கிக்கோங்க. இதே போலவே லேடீஸுக்கு, ஜென்ஸுக்கு, கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டியாக இல்லை. இப்போ வந்து ரூ. 100லேருந்து ரூ. 500 வரைக்கும் கூட ட்ரெஸ் இருக்குது. அந்த ரேட்டுக்கு உண்டான குவாலிட்டி வந்து தாராளமாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு வாங்கலாம். இந்த மாதிரி கடைகளில் இருக்கிறதா வாங்குங்க. சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தார்பாய் போட்டு அது மேலே ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி, யாரோ யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து சேல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கடைகளில் நல்லாயிருக்கு. அதே மாதிரி மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வச்சுருக்காங்க. 6 ரூ. 100, 5 ரூ. 400 விற்கிறாங்க. நல்லாயிருக்கு. ரொம்ப டிசைன்லாம் நிறைய இல்லை. ஆனால் இந்த மாதிரி மேட்டோட குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம். பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4-5 கடை பார்த்தேன். நீங்கள் பொறுமையாக ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி வந்துட்டு கடைசியாக என்னென்ன வாங்கணுமோ நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் வரும்போது அப்படியே வாங்கிட்டு வரலாம். இப்போ பெட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இந்த குட்டிங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வந்து 5000 ரூபாய் சொல்லிட்டு 4500 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணாங்க. அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் சொல்லி 5500 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி ஒருத்தர் இது 2மே எடுத்துக்கிட்டாரு. இதோட பேரெல்லாம் எனக்கு தெரியல. பாருங்கள் இந்த செட்டெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இதோட ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகங்க. 10லேருந்து 20,000 வரைக்கும் இதெல்லாமே சொன்னாங்க. உங்களுக்கு இது மாதிரி டாக்ஸ் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து நல்ல பார்கெயின் பண்ணி வாங்கலாம். 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குறைக்கிறாங்க. 4000லேருந்து 6000 வரைக்கும் இருக்க நாய்க்குட்டிங்களோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா போல் கம்மி பண்ணுறாங்க. 10,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்க நாய்க்குட்டிங்கெல்லாம் ஒரு 1000லேருந்து 1500 போல் கம்மி பண்ணுறாங்க. இதெல்லாமே வேக்சின் போட்டு தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 கடை போல் இருக்குது. ஒவ்வொருத்தர் கடையிலையுமே ஒவ்வொரு வெரைட்டியில் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சில கடைகளில் இது மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்க நாய்க்குட்டியெல்லாம் வந்து கூண்டில் இது மாதிரி கூடையிலலாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே பாவமாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஒவ்வொன்றுமே வெரைட்டி நல்லாயிருக்கு. இது மாதிரி கோழி, சேவல், வாத்துன்னும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. 2000லேருந்து 4000 வரைக்கும் ரேட்டு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இங்கே முயல் குட்டி இருக்குது, பூனை இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பெட்ஸ் எது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இங்கே எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி பறவைகள்லாம் கூட இருக்குது. இது ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா 1300, 1400 கிட்ட சொல்கிறாங்க. இதில் வந்து ஒன்று கையிலையும் எடுத்து காட்டுறாரு பாருங்க. ஒருத்தர் நல்லா வந்து பார்கெயின் பண்ணி வாங்குறாரு இதோட ரேட்டை. இதே மாதிரியே சின்னதும் வந்து ஜோடியாகவும் விற்கிறாங்க. அது ஜோடியாக இருக்கிறது வந்து 1300 தான் ரேட்டு சொல்கிறாரு. நம்ம கன்ஃபார்மாக வாங்குகிறோன்னா இன்னும் கொஞ்சம் 100, 200 கம்மி பண்ணி தராங்க. பாருங்கள் இது எல்லாமே ஜோடியாக விற்கிறது தான். பார்க்குறதுக்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஜோடி, இது அப்படியே வந்து செட்டாகவே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி மொத்தமாக போட்டு வச்சுருக்கிறதுலையும் ஜோடியாக தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு கலரில் கூட நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து 2000லேருந்து 200 ரூபாய் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னார். பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பறவைலாம் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்குது. பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா முயலும் வச்சுருந்தாங்க.
இதுக்கு நீங்க வந்து கூண்டு வாங்கணும்னா கூட அதையும் வந்து பக்கத்திலேயே வந்து சேல் பண்றாங்க. பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு. இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து முயலும் வச்சிருந்தாங்க. இது ஜோடி வந்து ரூ. 1400 சொன்னாரு. தனியாலாம் குடுக்க மாட்டாங்களாம். இது வந்து 1, 2 கடையில மட்டும் தான் நான் வந்து முயல் பார்த்தேன். இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா, ரூ. 6000 சொல்லி ரூ. 5000க்கு வந்து ஃபைனல் பண்ணாரு. ஃபுல்லா வுட்டன் இருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து டைனிங் டேபிள் வந்து டேபிள் மட்டும் கிளாஸா இருந்தாலும் சரி, அதுவும் இதே ரேட்டு தான் சொல்றாங்க. இந்த டீப்பாலாம் வந்து ரூ. 2500 சொன்னாரு. இந்த டிவி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 சொல்லி ரூ. 2500க்கு ஃபைனல் பண்ணாரு. நம்ம கன்ஃபார்மா வாங்கணும்னா, இன்னும் கூட ரேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வாங்கலாம். நெறைய வந்து இந்த மாதிரி கடைங்க இருக்குங்க. நல்ல பெரிய ஏரியாவா ஃபர்னிச்சர் தான் இருக்கிறதுலே வந்து நெறைய கடைகள் இருக்கு. நெறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. டைனிங் டேபிள், கப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பூஜை ஸ்டாண்ட் இருக்கு. இந்த மாரி பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்கு. செப்பல் ஸ்டாண்டு, சோஃபா செட்டுன்னு நெறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. இது ஒரு தெரு முழுக்க இருக்கு. நீங்க ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு கடைசியா வந்து எந்த பொருள் வாங்கணுமோ அந்த கடையில வந்து நம்ம ரேட்டு கேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோஃபா செட்டுலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 8500 சொல்றாங்க. இது எல்லாமே புதுசு தாங்க. நெறைய கலர்ஸ்ல நெறைய வெரைட்டி இருக்கு. பாருங்க எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே டஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக மேல வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெயில்லயும் வந்து உங்களுக்கு கலர் ஃபேட் ஆயிடும். இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும்னா வண்டி வந்து நம்ம தான் பேசிக்கணும். இந்த அமௌண்ட்டுக்கு இந்த சோஃபா செட்லாம் தாராளமா வாங்கலாம்னு தான் நான் சொல்வேன். பாருங்க இதே கடையிலே பூஜா ஸ்டாண்டும் வச்சிருக்காங்க. இது இன்னொரு கடையில எடுத்தது இது. இதுவும் ரூ. 8500 தான் சொன்னாங்க இந்த சோஃபா செட்டும். இதுவும் வந்து கலர் வந்து நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அட்ராக்டிவா இருந்தது. இந்த மாதிரி நீங்க வுட்டன்ல எடுக்கிறதா இருந்தா 3 சீட்டர் மட்டும் ரூ. 8500 சொன்னாங்க. நம்ம வந்து ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம்னு சொல்லி சொன்னாரு. நீங்க வந்து இந்த 3 சீட்டர் இல்லாம சிங்கிளா வந்து 2 வரும். அதாவது மொத்தம் 5 சீட்டர் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வாங்குறதா இருந்தா ரூ. 13,500க்கு தராங்க. நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கே. இந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து தாராளமா வாங்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். இது மட்டும் நம்ம வந்து மொத்தமா வாங்கணுன்ற அவசியம் இல்ல. 3 சீட்டர் தனியாவோ, இல்ல இந்த 2 சீட்டர் தனியாவோ, இல்ல மொத்தமாவோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். இதே கடையிலே பார்த்தீங்கன்னா, பீரோவும் சேல் பண்றாங்க. அதுவும் அந்த ரேட்டுக்கு உண்டான குவாலிட்டிக்கு நல்லாவே இருக்கு. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் டேபிளுக்கு யூஸ் பண்றது, இல்ல ஜென்ரலா நம்ம படிக்கிறதுக்கு கூட டேபிள் வச்சிருந்தோம்னா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, 2000 சொன்னாங்க. ரூ. 200லேருந்து ரூ. 300 வரைக்கும் கம்மி பண்ணி தரதா சொன்னாங்க. இதோட குவாலிட்டியும் இந்த அமௌண்ட்டுக்கு தாராளமா வாங்கலாம். கட்டிலும் வந்து சேல் பண்றாங்க. இது மாதிரி பில்லோ, பெட்டு கூட சேல் பண்றாங்க. இங்க இருக்கிற ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. செல்ஃபோன், லேப்டாப்லாம் கூட செகண்ட் ஹேண்ட்ல சேல் பண்றாங்க. கேமராவும் இருக்கு. இந்த மாதிரி புது சைக்கிளும் இருக்கு. செகண்ட் ஹேண்ட்லயும் சேல் பண்றாங்க. நீங்க வந்து ரேட்டு நல்லா கம்மி பண்ணி வாங்கலாம். பாருங்க நெறைய மாடல்ல சைக்கிள் வச்சிருக்காங்க. சில கடைகள்ல இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ்லாம் வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ரேட்டும் வந்து 4000, 7000 இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பீஸ்லாம் கலெக்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து இதோட ரேட்டெல்லாம் பெருசா தெரியாது. இந்த பொருள் கிடைச்சா போதும்ன்ட்டு வாங்குறவங்கலாம் இருக்காங்க. இதுலயே வந்து புது பொருளும் விக்கிறாங்க. கோமாதாலாம் கூட இருக்கு. இது வந்து ரொம்ப ரேரா தாங்க இருக்கு கடை. ஒரு 2, 3 கடை தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஓல்டு காயின்ஸும் இருக்கு. ஓல்டு காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து கரெக்ட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல போனதுல என்னென்ன பொருள்லாம் வாங்குனேன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த 2 இரும்பு கடாய் வந்து நான் வாங்குனேன். நல்ல விலை குறைச்சே தாங்க வாங்குனேன். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா, நல்ல டெப்த்தா, நல்லா பார்க்கவும் அழகா ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஹெவி வெயிட்டாவும் இருக்கு. தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா, சீசனிங் பண்ணாம தான் இருக்கு. நம்ம தான் பண்ணணும். இது வந்து நல்ல டெப்த்தா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பொரிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கூட நீங்க இதில செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே 3 இரும்பு கடாய் வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த 2த்தையும் பார்த்ததும் வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 450 சொன்னாங்க. ஃபைனல் பண்ணி ரூ. 350 போல வாங்குனேன். இது வந்து கீழ வந்து ஃப்ளாட்டா இல்லாததுனால நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. இது வந்து சீசனிங் பண்ணாம இருக்கு. நீங்க வந்து தொட்டு பார்க்கும்போதே இதில வந்து துரு நல்லா இருக்கிறது தெரியும். இது எப்படி கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணணுன்றதையும், சீசனிங் பண்ணணுன்றதையும் நான் சொல்றேன். இப்போ இன்னொரு கடாய் பார்க்கலாம். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளாட்டா இருக்கும். இதுவும் நல்ல ஹெவி வெயிட். அந்த கடாயோட சைஸ் சின்னதுனாலும் 2மே ஒரே அளவுக்கு வெயிட் இருக்குங்க. இது வந்து நல்ல அகலமா இருக்கிறதுனால நம்ம வந்து இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். கம்மியான எண்ணெய் ஊத்தி இந்த மாரி கட்லெட் ஏதாவது பண்றோம், மீன் வறுக்கிறோம்னா இந்த மாதிரி கடாய் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட பேக் சைடு பாருங்க.
இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம இண்டக்ஷனில் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 தொட்டி வாங்கினேன். இந்த மாதிரி டிசைனோடையும் இருக்குது, பிளெயினாகவும் இருக்குது. நிறைய தொட்டிங்க வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 60 ரூபாய் சொன்னாங்க, நான் 2 வாங்கினேன், 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இதை தாராளமாக வாங்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக செடியெல்லாம் என்ன வாங்கினேன்றது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த 4 செடி தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து செம்பருத்தி. இது வந்து 100 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து ரேட்டு கம்மி பண்ணவே இல்லைங்க. பாருங்கள், நல்லாவே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய மொட்டும் இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக இந்த குரோட்டன்ஸ் வாங்கினேன். இது வந்து வெளியிலையும் வைக்கலாம், உள்ளேயும் வைக்கலாம் இந்த செடி. இது வந்து 50 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரோட்டன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், வெளியும் வைக்கலாம். இதுவும் 50 ரூபாய் தான் தொட்டி. இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் சொன்னாங்க, 200 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணாங்க. இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும், அதனால் வைக்கும்போது தொட்டியை கொஞ்சம் பெருசாகவே வச்சுருங்க. இந்த மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன். எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மூட்டை வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.